சென்னையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் குறைவான அளவு வழங்கப்பட்டது தொடர்பாக விற்பனையாளர் மேலாளரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை எதிரே பாரத் பெட்ரோலியத்தின் எரிபொருள் விற்பனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று மாலை காரில் வந்த மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ் என்பவர் 1000 ரூபாய்க்கு டீசல் நிரப்புமாறு ஊழியரிடம் கூறியுள்ளார். ஆனால் கவனத்தை திசை திருப்பி 600 ரூபாய் டீசல் மட்டுமே நிரப்பியதாக பிரான்சிஸ் கூறிய போது அவருக்கும் பெட்ரோல் நிலைய மேலாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து பிரான்சிஸ் அளித்த புகாரின் பேரில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விற்பனையாளர் மற்றும் மேலாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 1000 ரூபாய்க்கு டீசல் போட சொன்னேன். 630 ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு புக்கு ஃப்ரீன்னு நீட்டு சொல்லி இன்னொரு பெட்ரோல் பங்க் ஊழியரே என்னோட கவனத்தை திசை திருப்பி நாங்கள் 1000 ரூபாய்க்கு போட்டாச்சுங்கன்னு நீட்டு சொல்லிடுறாரு. நான் என்னோட காரில் 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டால் அரை டேங்க்கு மேலே வரும். என்னோட காரில் ஏற்கனவே டீசல் இருந்தது. என்ன 1/4 டேங்க் தான் இருக்குங்கிறதுனால யூட்டர்ன் பண்ணி நீ டேங்கை ஃபுல் பண்ணுப்பான்னு. ஆனால் 2360 ரூபாய்க்கு மேலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியும் டேங்க் ஃபுல் ஆகலை. உடனே இது சம்பந்தமா கேட்கும் போது இல்ல சார் மன்னிச்சிருங்க, மீட்டர் ப்ராப்ளம் தெரியாம நடந்துச்சு, நீங்க காசே கொடுக்க வேண்டாம், நீங்க போங்க சார்னு நீட்டு சொல்றாரு. நான் போக மாட்டேன்ப்பா. இதே போல ஐக்குள்ளார பப்ளிக் எல்லாருமே சேர்ந்து இந்த பங்க்ல இதே தான் நடக்குது, இதே திருட்டுத்தனம் தான் நடக்குதுன்னு நீட்டு சொல்றாங்க.